இப்போது இன்றைக்கி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நம்ம மாரத்தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த கிரவுண்டை சுற்றி மொத்தமாக 7 ரவுண்டு ஓட போகிறோம். புரியுதா? இந்த 7 ரவுண்டை 7 நிமிஷத்தில் முடிக்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து 3 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன். மொத்தம் 10 நிமிஷத்தில் இந்த 7 ரவுண்டை முடியணும். இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த செடியை ஒட்டி தான் வரும். புரியுதா? செடிக்கு பக்கத்தில் தான் வரும். புரியுதா இல்லையா? செடி நட்டுக்கிறாங்கல்ல, அந்த செடிக்கு பக்கத்தில் தான் வரும். நம்ம தான் வந்து இந்த வந்து ரவுண்டாக ஆகிறோம். ஓகேவா? ஸோ ரெடி, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடி, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டை சுற்றி ஒரு 7 ரவுண்டு ஓட போகிறோம். அதுவும் வந்து டைமிங்குள்ளே. ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வந்து 7 ரவுண்டு முடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 600 மீட்டர் இருக்கும். ஸோ வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 500 மீட்டர்னு கால்குலேட் பண்ணால் கூட 3500 மீட்டர் ஆச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி வந்து முடிச்சே ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ரெகுலராக வந்து இதை வந்து ட்ரைனிங் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கரெக்டாக முடிக்க முடியும் டைம். ஸோ வந்து நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள், ஈஸியாக வந்து வெற்றி பெறலாம். அதே மாதிரி கிரவுண்டில் ரன்னிங் வர்றதுக்கும் ரோட்டில் ரன்னிங் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரோட்டில் ஓடும்போது கொஞ்சம் வந்து நம்ம ஈஸியாக தெரியும் 3 கிலோமீட்டர்ன்றது. இதே வந்து நீங்கள் வந்து கிரவுண்டில் ஓடும்போது ஸோ சுற்றுலாத்திலே சுற்றுற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம பசங்க எந்த ட்ரைனிங் கொடுத்தாலும் எந்த வந்து காம்படிஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணுவாங்க, மனம் தளராமல். காரணம் வந்து அவங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன தைரியம் தான். அதே மாதிரி நீங்களும் வந்து மன தைரியத்தோடு வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பண்ணலாம். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் கொடுத்ததும் சரி, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு கலந்துக்கிறதும் சரி, ஏஜெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. நண்பா, நீங்கள் வந்து 5 வயசாக இருந்தாலும் சரி, இல்லை 50 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய நோய் வந்து நீங்கள் வந்து விடுபடலாம், நிறைய நோய் வராமல் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த நோய் வந்த பிறகு நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் பண்ணுறது வேஸ்ட்டு தான் நண்பா. அதனால் வந்து இப்போதுலேருந்தே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து உடம்பை நம்ம வந்து பாதுகாப்பு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து டெய்லி வந்து ட்ரைனிங் கொடுப்போம். எல்லாமே ஃப்ரீ தான். எந்த ஒரு கேஷும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது கிடையாது. கண்டிப்பாக வந்து டிசிப்ளினோடு வரணும், டிசிப்ளினோடு போகணும். இந்த டிசிப்ளின்ன்றது டெய்லி வரணும், டைமிங்க்கு வரணும், சொல்கிறத மட்டும் செய்யணும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு சில கட்டளை மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யார் வேணாலும் கண்டுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கூட நம்பர்